ஆரம்பிக்கலாங்களா? இப்படி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறது அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க சென்டர்ல ஜாயின் பண்றேன். இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்போட அவுட்டர் டை எனக்கு இப்படி தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஓகே, இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும். எப்படின்னா, இந்த பார்ட் பிரிச்சிருக்கேன் இல்லையா, இந்த பார்ட் பிரிச்ச இடத்துல கரெக்டாக அந்த கர்வ் லைன்ஸை டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணி வச்சு இப்போ இந்த பம்கினோட பாட்டம்ல எது எங்கெங்க கட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். இது இங்க கட் ஆயிருக்கு, இங்க இருந்து இது இப்படி ஜாயிண்ட் ஆயிருக்கு. இந்த கர்வ் லைன்ஸ் ஆக்சுவலா ஆட் பண்றது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எல்லா பார்ட்டும் ஈவனா பிரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் டார்க் பண்றேன் அப்படின்னா, டார்க் பண்ணும்போது ஃப்ளோவை மாத்திக்கலாமா? இவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்போ ஷேடோ வந்துட்டு நான் ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணிட்டு இதுல பாட்டம்ல எங்க டார்க்கா இருக்கோ அந்த இடத்துல ஸ்ட்ரோக்ஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். இப்போ அந்த பாட்டம்ல இருக்கிறத ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்றேன். ஐ மீன் ஷேடோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு நான் போட்டோ எடுத்து சென்ட் பண்றேன். ஏன்னா வந்துட்டு நான் டார்க்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எங்க வீடியோவில் எனக்கு லைட்டா தெரியுது.